எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க ஆர்ஜே நர்மதா. ஈரோடு ஸ்டேஷன் சூரியன் எஃப்எம் 91.9 இருந்து பேசுறேன். மதியானம் 1 மணில இருந்து 3 மணி வரைக்கும் பெண்களுக்கான நிகழ்ச்சி இது எங்க ஏரியா ஷோ பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் சாயந்தரம் 5 மணில இருந்து 6 மணி வரைக்கும் ஊரை பத்தின விஷயங்களை மக்களுக்காக அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூட் நம்பர் 91.9 ஷோ பேசிட்டு இருக்கேன். சோ அந்த வகையில வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல வந்து உணவு பழக்க வழக்கம் அப்படிங்கிறது டோட்டலாவே வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. சோ அதனால வந்து உணவே மருந்து அப்படிங்கிறது மாறி மருந்தே உணவு அப்படின்ற மாதிரி ஒரு காலகட்டத்துலதான் நம்ம எல்லாருமே வந்து இருந்துட்டு இருக்கோம். இயற்கையான உணவு வகைகள், அதுக்கப்புறம் பாரம்பரியமான உணவுகளை நம்ம சாப்பாட்டுல சேர்த்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கிட்னி ஸ்டோன் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய பேருக்கு இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல இருக்கு இல்லையா? அந்த வகையில கிட்னி ஸ்டோன் பத்தின நிறைய விஷயங்களை சொல்றதுக்காக கிட்னி ஸ்டோன் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் முகிலேஷ் அவர்கள் இப்ப நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். நான் டாக்டர் முகிலேஷ், எம்சிஹெச் யூராலஜி படிச்சிருக்கேன். ஸோ என்னோட மெயின் ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கிட்னி ஸ்டோன்ஸ். அதுவும் ஸ்டோன்ஸ் வந்து சர்ஜரி இல்லாம, அதாவது லைக் ஓப்பன் சர்ஜரிஸ் இல்லாம லேசர் மூலியமா சர்ஜரி பண்றது தான் வந்து என்னோட மெயின் ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். நான் வந்து கோபிச்செட்டிப்பாளையத்துல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். கேகேஎஸ் ஹாஸ்பிட்டல் கேர் சென்டர் அங்க நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் என்னோட மெயின் பேசிக் குவாலிஃபிகேஷன்ஸ். ஓகே சார், தேங்க்யூ சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கிட்னி ஸ்டோன் அப்படின்னா என்னங்கறத பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க. ஸோ ஏன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிட்னில ஏன் ஸ்டோன் ஃபார்ம் ஆகணும், மற்ற இடத்துல ஏன் ஃபார்ம் ஆகணும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ பேசிக்கா வந்து நம்ம உடம்புல வந்து தாது உப்புக்கள், சோடியம், பொட்டாசியம், கால்சியம், பாஸ்பரஸ் எல்லாமே உடம்புல இருக்கும், தேவைப்படும் கண்டிப்பா. பட் ஆனா வந்து அது உடம்புல எக்ஸஸ் அமௌண்ட்ல இருக்க முடியாது. ஸோ அது வந்து நம்ம உடம்பை விட்டு வெளியேற்றதுக்கு வந்து சிறுநீர், யூரின் வந்து ஒரு பாதையா அமையுது. ஸோ கிட்னி வந்து ஒரு ஃபில்டரிங் மெக்கானிசமா ஆக்ட் பண்ணுது. எக்ஸஸ் சால்ட்டை வந்து யூரின் வழியா நம்ம ஃபில்டர் பண்ணி வெளியேற்றுறோம். ஸோ என்ன ஆகும்னா சில நேரத்துல வந்து நம்ம யூரின்ல வந்து சொல்யூஷன் இருக்கணும்னா தண்ணி நிறைய இருக்கணும். சொல்யூஷன் கம்மியா இருந்துச்சுன்னா, லிக்விட் பார்ட் கம்மியா இருந்துச்சுன்னா சாலிட் பார்ட்டிகல்ஸ் வந்து டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ சால்ட் வந்து அதுல சாலிட் பார்ட்டிகல்ஸா இருக்கு. ஸோ அதனால வந்து நம்ம இந்த மெக்கானிசத்துல வந்து எப்போ ப்ராப்ளம் ஏற்படுதோ அப்போ வந்து சால்ட் வந்து படிய ஆரம்பிக்குது. ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமா படிஞ்சு அது கருக்களா உருவாகிற நிலைமையில ஏற்படுது. இதுதான் மெயின் ரீசன் ஏன் ஸ்டோன் ஃபார்ம் ஆகணுங்கிறதுக்காக. ஓகே சார், ஃபைன். அடுத்ததா வந்து இப்ப இந்த கிட்னி ஸ்டோன் அப்படிங்கிறது எந்த ஏஜ்ல இருந்து எந்த ஏஜ்ல இருக்கவங்க வரைக்கும் வந்துட்டு அதிகமா பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க. ஸோ ரொட்டீனா வந்து பார்த்தோம்னா மிடில் ஏஜ் குரூப்ல தான் ரொம்ப காமனா இருக்கும். லைக் 20ல இருந்து 45, 60 அந்த ஏஜ் குரூப்ல வரைக்கும் வரலாங்க, சரிங்களா? பட் ஆனா சின்ன குழந்தைங்க, நியூ பார்ன் பேபிஸ்ல இருந்து ஓல்டர் ஏஜ் குரூப் பியாண்ட் 60 இயர்ஸ் 75 இயர்ஸ்லயும் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பட் இந்த நியூ பார்ன் ஏஜ் குரூப், அந்த சிறு குழந்தைங்களுக்கு ஏற்படுற கற்களுக்கான காரணங்கள் வந்து முற்றிலும் வேற வகையான காரணங்களா இருக்கும். அது காரணம் வந்து உடம்புல ஏற்படுற ரசாயன மாற்றங்கள், அதாவது கெமிக்கல் இம்பேலன்ஸ்னால ஏற்படுற பிரச்சனைனால அவங்களுக்கு ஸ்டோன் ஃபார்மேஷன் இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஃபார்ம் ஆகிற ஸ்டோன் வந்து டோட்டலி டிஃப்ரெண்டா இருக்கும். இதே வந்து மிடில் ஏஜ் குரூப், அதாவது 15-20 வயசுல இருந்து 45-50 வயசு குரூப்ல இருக்கிறவங்களுக்கு ஸ்டோன் ஃபார்ம் ஆகிற ரீசன் வந்து வேறையா இருக்கும். ஓகே சார், இப்ப இந்த கிட்னி ஸ்டோன் வந்துச்சு அப்படின்னா அதுக்கான சிம்டம்ஸ் எல்லாம் தெரியும் இல்லையா? என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும் சார்? ஸோ மோஸ்ட்லி வந்து ரொம்ப அக்யூட்டா, அதாவது இமீடியட்டா பெயின் டெவலப் ஆகும். அந்த இமீடியட்டா பெயின் எப்போ டெவலப் ஆகும்னா, நம்ம கிட்னிஸ்ல வந்து கிட்னில இருந்து யூரின் வந்து நம்ம பிளாடருக்கு வந்து வரத்துக்கு ஒரு டியூப் இருக்கும், யூரிட்டர்னு சொல்லுவோம். ஸோ அந்த யூரிட்டர்ல வந்து இந்த ஸ்டோன் வந்து பிளாக் ஆயிரும். ஸோ பிளாக் ஆகும்போது சிவியரா பெயின் இருக்கும், அவங்களுக்கு கூட வந்து வாமிட்டிங் இருக்கும். அதே மாதிரி யூரின் போகும்போது எரிச்சல் இருக்கலாம், அடிக்கடி யூரின் போக தொந்தரவெல்லாம் ஏற்படலாம். ஸோ இதுதான் வந்து மெயின் சிம்டம். பட் இதுவே ஸ்டோன் வந்து கிட்னிக்குள்ள இருக்கு அப்படின்னா பெருசா சிம்டம்ஸ் இருக்காது அவங்களுக்கு. அந்த சிம்டம்ஸ் என்ன இருக்குன்னா, ஒரு மைல்டா நம்ம இடுப்புல ஒரு தொடர்ச்சியா ஒரு வலி இருந்துட்டே இருக்கும். அதை தவிர வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி வாமிட்டிங், ரொம்ப அக்யூட்டா ரொம்ப தீவிரமான வலி அதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. ஸோ 2 வகையான சிம்டம்ஸ் இருக்கலாம். ஒண்ணு வந்து ரொம்ப அதீதமான வலி இருக்கலாம், வாந்தி இருக்கலாம், அப்புறம் யூரின் போக தொந்தரவு ஏற்படலாம். செகண்ட் திங் வந்து ரொம்ப நாளா இடுப்புல வலி இருந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது நம்ம வந்து ஃபர்தரா டாக்டரை கன்சல்ட் பண்ணி ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணோம்னா நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஓகே சார், இப்ப வந்துட்டு கிட்னி ஸ்டோன் ஒருத்தவங்களுக்கு இருக்கு அப்படின்னா அவங்க அதை எப்படிலாம் இந்த செக் பண்ற ப்ராசஸ் இருக்கும் இல்லையா? என்ன மாதிரியான டெஸ்ட் எல்லாம் அதுக்கு இருக்கு சார்?
ஸோ இனிஷியலா வந்து எப்பவுமே ஒரு அக்யூட்டா பெயின் இருக்கும்போது டாக்டரை கன்சல்ட் பண்ணீங்கன்னா பேசிக்கா ஒரு யூரின் டெஸ்ட் பார்ப்போம். யூரின் டெஸ்ட் எதுக்காக பார்க்கணும்னா நம்ம யூரின்ல வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். செகண்ட் திங் வந்து யூரின்ல வந்து சில நேரத்துல வந்து அந்த கற்கள் உருவாகிறதுக்கான அந்த தாது உப்புக்கள் வந்து யூரின்ல கண்டுபிடிக்கலாம். ஸோ பேசிக்கா வந்து யூரின் டெஸ்ட் வந்து கம்பல்சரியா பார்ப்போம். செகண்ட் திங் வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன். அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் இப்போ எல்லா ஊர்லயுமே ஈஸியா அவைலபிளா இருக்கிற விஷயம். அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பார்த்தோம்னா நமக்கு வந்து ஸ்டோன் இருக்கா இல்லையாங்கிற விஷயம் தெரியும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டோன் இருந்துச்சுன்னா அதோட சைஸ் என்ன, அது எங்க வந்து பிளாக் இருக்கா, இல்ல என்ன பிரச்சனை இருக்கு, கூட கிட்னியோட எப்படி இருக்கு எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ பேசிக்கா வந்து ஒரு யூரின் டெஸ்ட் பார்ப்போம், ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பார்ப்போம். அதை பேஸ் பண்ணி ஃபர்தரா இன்வெஸ்டிகேஷன் சிடி ஸ்கேன் தேவைப்படலாம், சில பேருக்கு எதுவுமே தேவைப்படாது, ஆர்டினரி எக்ஸ்ரே தேவைப்படலாம். ஸோ இதுதான் பேசிக் இன்வெஸ்டிகேஷன்ஸ் நம்ம பார்க்க வேண்டியது. கூட வந்து பிளட் டெஸ்ட் பார்ப்போம். பிளட் டெஸ்ட் எதுக்காக பார்க்கணும்னா நம்ம வந்து கிட்னியோட செயல்பாடு நல்லா இருக்கா இல்லையா, அதுலதான் பாதிப்பு இருக்கா. சில நேரத்துல வந்து கிட்னி வந்து ஸ்டோன் வந்து பிளாக் ஆகும்போது கிட்னியோட ஃபங்க்ஷன் வந்து கம்மியா இருக்கும். அந்த நேரத்துல வந்து நமக்கு பிளட் டெஸ்ட் பார்க்கும்போது சீரம் பிளட்ல வந்து கிரியாட்டின் ஒரு பிளட் டெஸ்ட் பார்ப்போம். அது பார்க்கும்போது நமக்கு வந்து கிட்னியோட செயல்பாடு பத்தி ஒரு ஐடியா கிடைக்கும் நமக்கு. ஓகே சார், இப்ப சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கிட்னி ஸ்டோனால பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்றீங்க. சோ அப்படி இருக்க பட்சத்துல அதுக்கான முக்கியமான காரணம் என்ன, எதனால இப்படி ஆகுது? முக்கியமான காரணம் பார்த்தா நம்ம இந்தியா, ஏசியன் கண்ட்ரிஸ் ஜென்ரலாவே வந்து ஸ்டோன் பெல்ட்னு சொல்லுவோம். உலகத்திலேயே வந்து ஸ்டோன்ஸ் ஜாஸ்தியா இருக்கிற கேசஸ் வந்து நம்ம இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, சைனா இங்கெல்லாம் வந்து ஸ்டோன் ஜாஸ்தியா இருக்கு. ஃபர்ஸ்ட் மெயின் காரணம் வந்து நம்ம டெம்பரேச்சர் வந்து அந்த மாதிரி ஒரு கிளைமேட் ஜோன்ல நாம இருக்கோம். ஒரு ரொம்ப வந்து வறண்ட நிலைமை. இதே யூரோப்ல போனா நம்ம இந்த அளவுக்கு வந்து வறண்ட நிலைமை நம்ம வந்து இருக்க போறதுல ரொம்ப குளிர் பிரதேசமா இருப்போம் நம்ம. பட் நம்ம இந்தியால வந்து ஜென்ரலாவே ஒரு வறண்ட கிளைமேட் இருக்கு. நெக்ஸ்ட் திங் வந்து நம்ம குடிக்கிற தண்ணியில வந்து சால்ட் கண்டென்ட் ஜாஸ்தியா இருக்கும். சரிங்களா? சோ இது ரெண்டும் வந்து பேசிக்கான ஒரு ரீசன் ஏன் நம்ம ஊரெல்லாம் ஸ்டோன் ஜாஸ்தியா ஃபார்ம் ஆகுறது தவிர. நெக்ஸ்ட் திங் வந்து சில பேர் குடிக்கிற தண்ணியே வந்து கம்மியா எடுப்பாங்க. ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் வந்து நம்ம யூரின் போற அளவு வந்து ஒரு 2 லிட்டர் யூரின் போனாதான் நம்ம உடம்புல இருக்கிற வந்து தாது உப்புக்கள் எல்லாம் ரெகுலரா வந்து எம்டி ஆக முடியும், வெளியே வரும். ஸோ நம்ம குடிக்கிற தண்ணியே இப்போ சில ஒரு நாளைக்கு 1 லிட்டர் தான் குடிக்கிறோம், 1.5 லிட்டர் தான் குடிக்கிறோம்னா ஆப்வியஸா நம்ம 2 லிட்டர் யூரின் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறது இல்லை. ஸோ நம்ம அட்லீஸ்ட் 2 லிட்டர் யூரின் ப்ரொடியூஸ் பண்ணோம்னா அட்லீஸ்ட் நம்ம 3 to 3.5 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் குடிச்சாதான் வந்து உங்களுக்கு வந்து மறுபடியும் உடம்புல வந்து அந்த உப்புக்கள் எல்லாம் படியாம கல் உருவாகாம இருக்கும். ஸோ நம்ம ஊர்ல த்ரீ மெயின் ரீசன்ஸ் வந்து நம்ம கிளைமேட் இருக்கிறோம், நம்ம வந்து இருக்கிற கிளைமேட், நம்ம இருக்கிற ஊர்ல வந்து தண்ணியில இருக்கிற உப்பளவு கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கும். தேர்ட் திங் வந்து நம்ம குடிக்கிற தண்ணியும் கம்மியா இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம முக்கிய காரணங்கள் ஸ்டோன்ஸ் உருவாக்குறதுக்கானது. ஓகே சார், ஃபைன். இப்போ ஒருத்தவங்களுக்கு கிட்னி ஸ்டோன் வந்துருது அப்படின்னா அவங்க இனிஷியல் ஸ்டேஜ்லயே அதை கவனிக்காம விட்டுறாங்கன்னா அந்த ஸ்டோன் வந்து பெருசாகிறதுக்கான சான்சஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு வந்து அவங்க முன்னெச்சரிக்கையோட எப்படி எல்லாம் நடந்துக்கணும் அதை பத்தி சொல்லுங்க சார். ஸோ அதுதான். ஸோ இனிஷியலாவே வந்து இப்போ நம்ம ஸ்டோன்ஸ் இருக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஆக்சுவலா நான் சொன்ன மாதிரி ரெண்டு வகையா கிட்னி ஸ்டோன்ஸ் பிரிக்கலாம். ஒன்று வந்து கிட்னிக்குள்ளேயே ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகும். செகண்ட் திங் வந்து அந்த யூரின் போகிற டியூப்ல வந்து பிளாக் ஆகும். சரிங்களா? ஸோ யூரின் போகிற டியூப்ல பிளாக் ஆகுற ஸ்டோன்ஸுக்கு வந்து இனிஷியலா வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி செஞ்சு அதோட சைஸை பேஸ் பண்ணி தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறோம். இதே ரொம்ப சின்ன ஸ்டோன் தான் இருக்கு, இப்போ 4 மில்லிமீட்டர் ஸ்டோன், 5 மில்லிமீட்டர் ஸ்டோன்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்குலாம் வந்து ரெகுலர் ட்ரக்ஸ் மூலியமாவே ஸ்டோன்ஸ் வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கலாம். பட் இதுவே வந்து ஸ்டோன் பெரிய சைஸ் ஸ்டோன் இருக்கு, இப்போ 8 mm ஸ்டோன், 1 சென்டிமீட்டர் ஸ்டோன், அந்த மாதிரி ஸ்டோன்லாம் வந்து பிளாக் ஆகும்போது என்ன ஆகும்னா கிட்னி வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். பட் அந்த கிட்னி டேமேஜை ப்ரிவென்ட் பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி வைத்தியங்கள் செய்யும் போது அந்த கிட்னி டேமேஜை வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். ஒன்று. நெக்ஸ்ட் திங் வந்து கிட்னிக்குள்ளேயே ஸ்டோன்ஸ் இருக்கும். ஸோ கிட்னிக்குள்ளேயே ஸ்டோன்ஸ் இருக்கும்போது அந்த ஸ்டோன் வந்து அப்படியே சைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுலயும் வந்து சின்ன சைஸ் கல் தான் இருக்கு. இப்போ 6 mm 7 mm ஸ்டோன்ஸா கிட்னிக்குள்ள இருந்தாலும் அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரெகுலர் பீரியாடிக்கா ஸ்கேன் பண்றது, அது சைஸ் இன்க்ரீஸ் ஆகுதா இல்லையாங்கிற பாக்குறது, பிளட் டெஸ்ட் பாக்குறது எல்லாம் பார்த்தோம்னா நமக்கு அந்த கிட்னியோட ஸ்டோனோட தன்மை தெரிஞ்சிடும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்டா பண்ணலாம். ஏன் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா கிட்னில ஸ்டோன்ஸ் இருக்கும்போது கண்டிப்பா இன்ஃபெக்ஷன்ஸ் நடக்கும். ஏன்னா வந்து ஸ்டோன் வந்து நம்ம உடம்புக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம். அங்க வந்து கண்டிப்பா இருக்கும்போது அங்க வந்து இன்ஃபெக்ஷன் மறுபடியும் வரும். ஸோ இன்ஃபெக்ஷன் ஏற்படும் போது கிட்னியோட செயல்பாடுல வந்து பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஸோ கிட்னியோட செயல்பாடு பாதிப்பு ஏற்படும் போது ஆப்வியஸ்லி நமக்கு வந்து மற்ற பாடி ஆர்கன்ஸ் அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால ஸ்டோன்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா கண்டிப்பா அதுக்கு ஏற்ற முறை பரவாயில்ல. ஓகே சார், தேங்க்யூ. அண்ட் தென் வந்து இப்ப ஒருத்தவங்களுக்கு கிட்னி ஸ்டோன் இருக்கு அப்படின்னா அதை நிரந்தரமா கியூர் பண்ண முடியுமா, மறுபடியும் வராம? அதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க.
ஸோ கிட்னி ஸ்டோன் ஒருத்தருக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அவருக்கு வந்து மறுபடியும் சான்ஸ் வரதுக்கு வந்து 50% ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கும். அதாவது நார்மல் ஒருத்தருக்கு ஸ்டோனே இல்லாம இருக்கிறவங்களுக்கும் ஒருத்தருக்கு ஸ்டோன் ஃபார்ம் ஆனவங்களுக்கும் அவங்களோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் கம்பேர் பண்ணோம்னா ஆல்ரெடி ஸ்டோன் ஃபார்ம் ஆனவருக்கு வந்து 50% வந்து ஹில் பின் ஹையர் ரிஸ்க் சைட் இருக்கும் அவருக்கு. ஸோ ஸ்டோன் ஃபார்ம் ஆகாம இருக்கணும் அப்படின்னா ஸோ ஒன்ஸ் நம்ம ஸ்டோன் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம பேசிக்கா ஏன் ஸ்டோன் ஃபார்ம் ஆச்சு நம்ம அனாலிசிஸ் பார்க்கணுங்க. ஸோ அது வந்து நம்ம பேசிக்கா பிளட் டெஸ்ட் எடுத்து பார்ப்போம். கால்சியம் அவங்களோட உடம்புல உப்பு சத்துல எப்படி இருக்கு, நம்ம யூரின்ல உப்பு சத்து எப்படி இருக்கு, அதெல்லாம் வந்து நம்ம டெஸ்ட்ல பார்ப்போம். ஸோ அந்த டெஸ்ட்ல பார்க்கும்போது சில பேருக்கு வந்து அந்த அவங்க பாடியில வந்து அந்த உப்பு சத்துக்கள் ஜென்ரலாவே ஜாஸ்தியா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி நிலைமையில் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி வைத்தியம் பண்ணணும். சில பேர்களுக்கு வந்து அதற்கான காரணங்கள் எதுவுமே இருக்காது, பட் ஆனா ஸ்டோன்ஸ் மட்டும் ஃபார்ம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க உணவு கட்டுப்பாடு தான் மெயின் அவங்களோட டயட்ரி மாடிஃபிகேஷன்ஸ் தான் மெயின் ரீசனா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து எல்லாத்துக்குமே சொல்ற மாதிரி ஸ்மோக்கிங், ஆல்கஹால் கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸசைஸ் வந்து இஸ் மஸ்ட். ஏன்னா வந்து ரொம்ப ஒபீஸா இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு வந்து ஸ்டோன் ஃபார்மேஷன் வந்து ரிஸ்க் ஃபேக்டர் ஜாஸ்தியா இருக்கும். தேர்ட் திங் வந்து டயட்ரி மாடிஃபிகேஷன். டயட்ரி மாடிஃபிகேஷன்னா நான் அப்பயே சொன்ன மாதிரி வந்து தேவையான அளவு தண்ணீரை வந்து உட்கொள்ளுதல். அதாவது வந்து அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு வந்து அவங்க 2.5 லிட்டர்ஸ் ஆஃப் யூரின் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஐடில ஒர்க் பண்றாங்க இல்ல ஏசி என்விரான்மெண்ட்ல இருக்க போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தாகம் அதிகமா இருக்காது கண்டிப்பா. ஸோ இருந்தாலும் அவங்க வந்து 2.5 லிட்டர்ஸ் ஆஃப் யூரின் ப்ரொடியூஸ் பண்ணா அவங்க அட்லீஸ்ட் மினிமம் 3 லிட்டர்ஸ் ஆஃப் தண்ணி குடிச்சாதான் 2.5 லிட்டர்ஸ் ஆஃப் யூரின் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. பட் இதுவே வந்து ரொம்ப நம்ம வயல்ல வேலை செய்யறாங்க இல்ல ரொம்ப கடினமான வேலைகள் செய்யும் போது அவங்களுக்கு 3 லிட்டர்ஸ் தண்ணி குடிச்சா கூட பத்தாது. ஏன்னா அது ஃபுல்லாமே ஸ்வெட்ல வந்து எக்ஸ்கிரீட் ஆயிரும். ஸோ அவங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 3.5 to 4 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து தேவைப்படலாம். இது வந்து தண்ணி உட்கொள்ளுதல். நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்டேக் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் வந்து இப்பெல்லாம் நிறைய பேர் வந்து வெறும் ஹை ப்ரோட்டீன் டயட் மட்டும் சாப்பிட்றவங்க அந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஸோ ஹை ப்ரோட்டீன் பர்சே வந்து அதோட மெட்டபாலிசம் பாடியில வந்து ஜீரணிக்கும் போது அதுல வந்து இருக்கிற பொருட்கள் எல்லாம் வந்து கிட்னில வந்து உப்பா படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஹை ப்ரோட்டீன் டயட்டை வந்து ஃபுல்லா ப்ரோட்டீன் டயட் வந்து அவாய்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து இந்த நட்ஸ், பாதாம், பிஸ்தா அது மட்டுமே நிறைய சாப்பிடுறது. அதுல அந்த மாதிரி இருக்கும்போது அதுல ஆக்சாலிக் ஆசிட்ங்கிற ஆசிட் வந்து திருப்பி வந்து ஸ்டோன் ஃபார்மேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். பட் இதெல்லாம் அவாய்ட் பண்ண வேண்டிய ரீசன்ஸ். பட் நம்ம சாப்பிட வேண்டிய ரீசன்ஸ் நம்ம எடுத்தோம்னா ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிடணும். ஃப்ரூட்ஸ்லயே வந்து ஆரஞ்சஸ், சிட்ரிக் ஆசிட்ஸ் நிறைய இருக்கிற ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும். ஆரஞ்சஸ், சாத்துக்குடி, எலுமிச்சம்பழம், இது ஜூஸாவும் எடுத்துக்கலாம் இல்ல வந்து ஃப்ரூட்ஸாவும் சாப்பிடலாம். இது ரெண்டும் சாப்பிடும்போது நம்ம உடம்புல வந்து அந்த சால்ட் டெபாசிஷனை வந்து ப்ரிவென்ட் பண்ணிட்டு ஸ்டோன் ஃபார்மேஷன் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகே சார், ஃபைன். இப்ப வந்துட்டு இப்ப கிட்னி ஸ்டோன் ஒருத்தவங்களுக்கு இருக்குன்னா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் போது ஆரம்ப ஸ்டேஜ்ல இருக்கும் போது ஒரு மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்க. ரிஸ்க் லெவல் பொறுத்து இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஸோ இனிஷியலா நீங்க சொன்ன மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து சின்ன சைஸ்ல தான் இருக்கு, அதாவது இனிஷியலாவே கண்டுபிடிக்கிறோம். அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு வந்து ஸ்டோன் வந்து சர்ஜரி இப்போதைக்கு வந்து இருக்கிற டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ல வந்து ஸ்டோன் சர்ஜரி வந்து ஓப்பன் சர்ஜரிஸ் வந்து ரொம்ப ரொம்ப ரேரா தான் பண்றோம். எல்லாமே வந்து லேசர் மூலியமா தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், சரிங்களா. ஸோ அதுலேயே வந்து ஸ்டோன் சர்ஜரி பண்ணும்போது இப்போ கிட்னில வந்து ஒரு 1 சென்டிமீட்டர் ஸ்டோன், ஒரு 1.5 சென்டிமீட்டர் ஸ்டோன் அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு வந்து லேசர் மூலியமாவே ஸ்டோனை வந்து ஃபுல்லாமே ஒரே ஸ்டேஜ்ல வந்து பிரேக் பண்ணி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் வந்து ரொம்ப மினிமலி இன்வேசிவ், அதாவது வந்து ரொம்ப பெருசா உங்களுக்கு உடம்புக்கு பாதிப்பை ஏற்படுத்தாம மினிமலி இன்வேசிவ் முறையில வந்து சர்ஜரி பண்ணலாம். நீங்க ஹாஸ்பிட்டல் ஸ்டே வந்து 1 or 2 days தான் மேக்ஸிமம் இருக்கும். உங்க ரொட்டீன் ஒர்க்குக்கே வந்து நீங்க சீக்கிரமா நீங்க போயிடலாம். பட் இதுவே வந்து ஸ்டோன் பெருசா இருக்கலாம், 4 சென்டிமீட்டர் ஸ்டோன், 5 சென்டிமீட்டர் ஸ்டோன்லாம் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற போது நமக்கு ஸ்டேஜஸ் வந்து 2-3 ஸ்டேஜ்ல பண்ற மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி ஏற்படும் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுறது, மயக்க மருந்து கொடுத்து 2 வாட்டி பண்றது, செய்யறது, செலவு ஏற்படுறது எல்லாமே வந்து 2-3 times இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஆல்வேஸ் வந்து இனிஷியலா பண்ணும்போது வந்து வெரி மினிமல் இன்வெசிவா பண்ணலாம், சிங்கிள் ஸ்டேஜ்ல பண்ணலாம், ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப குவிக்கா இருக்கும். ஓகே சார். இப்ப ஒருத்தவங்களுக்கு வந்து கிட்னி ஸ்டோன் வந்துருச்சு அப்படிங்கறப்ப வந்துட்டு இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. பட் வராம இருக்கணும், கொஞ்சம் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் தான் நான் திருப்பி சொல்ற அதே விஷயம் தான். பெஸ்ட் வந்து அவங்களோட டயட்ரி மாடிஃபிகேஷன் வந்து வாட்டர் இன்டேக் அண்ட் ஃப்ளூயிட் இன்டேக், அதுதான் மெயின் திங்கா நம்ம வந்து எம்பசிஸ் எல்லாத்துக்குமே சொல்றதுங்க. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரூட்ஸ் இன்டேக் வந்து நிறைய எடுக்கணுங்க. அந்த சிட்ரிக் ஆசிட் சொல்றேன் இல்லைங்களா, ஸோ லெமன் ஜூஸஸ், ஆரஞ்ச் ஜூஸ் அதெல்லாம் வந்து எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி எந்த ஃபுட்டுமே வந்து ஓவரா எடுக்கக்கூடாது. இப்போ நான் சொன்ன மாதிரி ஹை ப்ரோட்டீன் டயட் வந்து நம்ம வெறும் ப்ரோட்டீன்ஸ் மட்டுமே சாப்பிடாம வீக்லி 2-3 நீங்க ப்ரோட்டீன் சாப்பிடனால எந்த பிரச்சனையுமே கிடையாது. பட் சில பேர் வந்து 3 times a day 7 days a week வந்து வெறும்
வெறும் ப்ரோட்டீன்ஸ் சிக்கன் மட்டன் மட்டுமே சாப்பிடுவாங்க, வேற எந்த டயட்டுமே எடுக்காம சாப்பிட்றவங்க இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஃபுட்ஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஃபுட்டுமே எடுக்கலாம், எல்லா ஃபுட்டுமே எடுக்க வேண்டிய குவான்டிட்டியில எடுக்கலாம். பட் வந்து எக்ஸசிவ் ஃபுட்ஸை வந்து நம்ம குவான்டிட்டியில எடுக்கிறது வந்து அவாய்ட் பண்ணணும். ஓகே சார். இப்ப கிட்னி ஸ்டோன் இருக்கவங்களுக்கு பெயின் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க இல்லையா? அந்த பெயின் வந்துட்டு உடனடியா உங்களுக்கு சரியாகணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான விஷயங்கள்ல அவங்க பண்ணணும், எடுத்துக்கணும்? பெயின் வந்து உடனே வரதுக்கான காரணம் வந்து ஸ்டோன் வந்து நம்ம அந்த யூரின் போற பாதை யூரிட்டர்னு ஒரு டியூப்ல இருக்கும், டியூப்ல வந்து பிளாக் ஆயிரும். சரிங்களா? ஸ்டோன் வந்து வெளியே வர ட்ரை பண்ணும்போது அது பிளாக் ஆயிரும். ஸோ பிளாக் ஆகும்போது அந்த இடத்துல வந்து கிட்னிக்குள்ள இருக்க ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது அவங்களுக்கு வந்து பெயின் வந்து ஜாஸ்தி ஆகுதுங்க. சரிங்களா? ஸோ பெயினை ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் பண்ணணும்னா ஆப்வியஸா நீங்க டாக்டர் தான் அப்ரோச் பண்ண முடியும். ஏன்னா அவங்க தான் உங்களுக்கு வந்து எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு எந்த மாதிரி உங்களுக்கு பெயின் கில்லர் போட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா சில பெயின் கில்லர் வந்து கிட்னி வழியா வரும்போது அது வந்து கிட்னியை மறுபடியும் டேமேஜ் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ அதனால வந்து பெயின் கில்லர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம், இன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து வாமிட்டிங் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் சொல்லுவோம். அதாவது வந்து வாமிட்டிங்கை கண்ட்ரோல் பண்றதுக்கு இன்ஜெக்ஷன்ஸ், நெக்ஸ்ட் வந்து வாமிட்டிங் இருக்கும்போது அதுல இருக்கிற மாற்றங்களை குறைக்கிறதுக்கு வந்து குளுக்கோஸ் மூலியமா போடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸ் போடுற மாதிரி இருக்கும். ஸோ மேஜரா வந்து நம்ம வீட்டில் கண்டிப்பா பேராசிட்டமால் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். பட் அதை வந்து அக்யூட்டா ஒரு கொஞ்ச நேரம் தான் ரிலீஃப் இருக்குமே தவிர நீங்க ஒரு டாக்டரா அப்ரோச் பண்ணாதான் உங்களுக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, சோ டாக்டர் கன்சல்ட் பண்றது தான் பெட்டர்னு சொல்லிருக்கீங்க. இப்போ இந்த கிட்னி ஸ்டோன்ஸ்ல நிறைய டைப்ஸ் இருக்கும் இல்லைங்க சார், அந்த டைப்ஸ் பத்தி சொல்லுங்க. ஸோ அதான் கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து டைப்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ் வந்து பேசிக்கா வந்து எங்க வந்து ஸ்டோன் பிளாக் ஆகுறத பொறுத்து நம்ம ஸ்டோன்ஸ் வந்து சொல்லலாம். ஒன்று வந்து யூரிட்டர்னு சொன்னீங்களா, யூரிட்ரிக் ஸ்டோன் சொல்லுவோம். யூரிட்டர்ல பிளாக் ஆகிற ஸ்டோன் இருக்கலாம், இல்லை கிட்னில வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் ரீனல் கால்குலஸ் சொல்லுவோம், அங்கேயே வந்து இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டைப் ஆஃப் ஸ்டோன்ஸ் வந்து ஏன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் உணவு பழக்கங்கள் அதுல வந்து ஏற்படுற மாற்றங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி ஹை ப்ரோட்டீன் டயட் சொன்னேன் இல்லைங்களா, அதுல வந்து யூரிக் ஆசிட் ஸ்டோன்ஸ் சொல்லுவோம். அந்த யூரிக் ஆசிட் ஸ்டோன்ஸ் வந்து நிறைய ஃபார்ம் ஆகலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம கால்சியம் அளவு வந்து நிறைய உட்கொள்ளும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பால், நிறைய கால்சியம் அதிகமா இருக்கிற உணவுகளை உட்கொள்ளும் போது உங்களுக்கு வந்து கால்சியம் ஆக்சலேட் ஸ்டோன்ஸ் வந்து நிறைய ஃபார்ம் ஆகலாம். நெக்ஸ்ட் வந்து நீங்க வந்து அதே மாதிரி வந்து ஃப்ரூட்ஸ் கம்மியா சாப்பிடும்போது அந்த சிட்ரிக் ஆசிட் வந்து உடம்புல கம்மியாச்சுன்னா அதுலயும் வந்து உங்களுக்கு கால்சியம் பாஸ்பேட் கால்சியம் ஆக்சலேட் ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆக சான்சஸ் நிறைய இருக்குங்க. இதை தவிர வந்து நிறைய வகையா ஸ்டோன்ஸ் இருக்கு, சிஸ்டீன் ஸ்டோன்ஸ்னு சொல்லுவோம். அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து பேசிக்காவே அவங்க உடம்புல வந்து அந்த பர்டிகுலர் வகையான சால்ட்டை வந்து மெட்டபலைஸ் பண்ண முடியாது அவங்களால, அதாவது ஜீரணிக்க முடியாது. அந்த போது அவங்களுக்கு ஸ்டோன்ஸ் அந்த மாதிரிலாம் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஓகே சார். ஓகே, நீங்க வந்து ஆல்ரெடி சொன்னீங்க ஃபுட் இதெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கண்டிப்பா இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் தவிர்க்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா? இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் வேண்டவே வேண்டாம், இதெல்லாம் சாப்பிடவே கூடாது இந்த கிட்னி ஸ்டோன் அப்படின்னு அந்த மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸ். பேசிக்கா வந்து நம்மளால வந்து அந்த மாதிரி ஒரு ஹேபிட்டை வந்து கண்டிப்பா உருவாக்கவே முடியாது. நம்ம என்னதான் சொன்னாலும் நம்ம இந்த ஃபுட்டை அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் நம்ம கண்டிப்பா ஒரு நம்ம ஏன்னா நம்ம இந்தியன் டயட் வந்து அந்த மாதிரி வந்து ஒரு வகையான ஒரு டயட். நம்ம வெஸ்டர்ன் டயட்டை வந்து வேற மாதிரி சொல்லலாம். வெஸ்டர்ன் டயட்னா இப்போ வந்து உங்க பேசிக்கா வந்து இப்போ டொமேட்டோஸ் கண்டினியூ பண்ணவா இல்ல கட் பண்ணவா? ரிப்பீட் தி क्वेश्चन. ஓகே, அதாவது இப்ப அந்த ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா, ஃபுட் ஐட்டம்ஸ் எதெல்லாம் எடுத்துக்கணும் அப்படிங்கறத பத்தி சொன்னீங்க. ஒரு சில ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து தவிர்த்துக்கிறது நல்லது, சோ இதெல்லாம் எடுக்காம இருந்தா நல்லது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி எந்தெந்த ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம் சார்? அதான் ஸோ பேசிக்கா வந்து நம்ம எல்லா ஃபுட் ஐட்டமே நம்ம ப்ராக்டிக்கலா அவாய்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா நம்ம குக் பண்றோம்னா அதுல வந்து ஒரு தக்காளி போடுவோம், ஆனியன் போடுவோம், எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் நம்ம குக் பண்றோம். அதுவுமே சுத்தமா ப்ராக்டிக்கலா ஃபுல்லாவே அவாய்ட் பண்ணவும் முடியாது நம்ம இந்தியன் டயட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ ஜென்ரலா என்ன சொல்லுவாங்கன்னா தக்காளி சாப்பிடக்கூடாது அப்படிம்பாங்க. ஸோ தக்காளி சாப்பிட்டா வந்து அவங்களுக்கு ஸ்டோன்ஸ் நிறைய உற்பத்தி ஆகுங்கிறது வந்து ஒரு ஜென்ரல் கருத்து. பட் ஆனா அது எல்லாத்துக்குமே பொருந்துமான்னு கேட்டா கண்டிப்பா எல்லாத்துக்குமே அது சூட்டபிளா இருக்காது. சரிங்களா? ஸோ தக்காளியில வந்து அந்த விதையில வந்து ஆக்சாலிக் ஆசிட்னு ஒரு ஆசிட் இருக்கு, அது வந்து ஸ்டோன்ஸ் உற்பத்தியை வந்து அதிகரிக்கும், கண்டிப்பா அதிகரிக்கும். அது வந்து சயின்டிபிக்லி ப்ரூவன் ஃபேக்ட். பட் ஆனா வந்து இது எல்லாமே வெஸ்டர்ன் லிட்ரேச்சர்ல இருக்கிற ஒரு ஃபைண்டிங்ஸ். சரிங்களா? இந்தியன்ல பர்சே வந்து தனியா ஒரு லிட்ரேச்சர்ஸ் கிடையாது. இந்தியன்ல ஃபைண்டிங்ஸ் அதை வந்து கோரிலேட் பண்ண முடியாது. ஸோ பேசிக்கா என்ன பண்ணலாம்னா
நாம எடுக்கிற குவான்டிட்டியை குறைக்கலாம். சரிங்களா? நம்ம ஜென்ரலா வந்து டெய்லியுமே இப்ப நம்ம டொமேட்டோ சாப்பிட போறோம் அப்படின்னா டெய்லி டொமேட்டோ சாப்பிடாம வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் சாப்பிடலாம். அந்த மாதிரிலாம் பண்ணலாம். அதை தவிர வந்து நீங்க சாக்லேட்ஸ் அவாய்ட் பண்ணலாம், நட்ஸ் அவாய்ட் பண்ணலாம். இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாமே தவிர கண்டிப்பா நீங்க சாப்பிடவே கூடாது, சாப்பிட்டா அடுத்த நாளே ஸ்டோன் வந்துடும், அந்த மாதிரிலாம் எந்த விஷயமே கிடையாது. நம்ம சாப்பிடுற குவான்டிட்டியை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டோன்ஸ் வந்து வருமா வராதாங்கிற விஷயம் தான். ஓகே சார். இப்ப இந்த கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம்க்கு வந்துட்டு தண்ணி குடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே வந்து முக்கியமானது இல்லையா? சோ எவ்வளவு அளவு வந்து ஒரு நாளைக்கு நம்ம வந்து தண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கறத பத்தியும் வந்து சொல்லுங்க. அது வந்து ஒரு நாளைக்கு நம்ம எடுக்கிற தண்ணி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வேலையை பொறுத்து தான். சரிங்களா? வந்து உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட்ங்கிறது ஒரு பேசிக்கா இருக்கும். நம்ம ரெக்குயர்மெண்ட் இல்லாம வந்து வாட்டர் எடுக்கிறது வந்து பெருசா முடியவும் முடியாது, பாசிபிளும் கிடையாது. இனிஷியலா வந்து ஒரு நாளைக்கு வந்து 2.5 லிட்டர் ஆஃப் யூரின் வந்து நீங்க ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுக்கு வந்து நீங்க அட்லீஸ்ட் பேர் மினிமம் வந்து அட்லீஸ்ட் 3 to 3.5 லிட்டர்ஸ் ஆஃப் தண்ணி குடிச்சாதான் உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து யூரின் வந்து உற்பத்தி ஆகும். சரிங்களா? ஸோ உங்க ஜாப் நேச்சரை பொறுத்து நீங்க குடிக்கிற தண்ணியை வந்து நீங்க குவான்டிஃபை பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து உங்க ஜாப்ல வந்து பெருசா உங்களுக்கு தாகமே எடுக்க போறது இல்ல, நீங்க ஏசி ரூம்லயே தான் இருக்க போறீங்க, உங்களுக்கு பெருசா ஸ்வெட் ஆகாது, அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து நீங்க அட்லீஸ்ட் ஒரு 3 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் பர் டே வந்து வில் பி மோர் தென் இனஃப் உங்களுக்கு. சரிங்களா? பட் இதுவே உங்க ஒர்க் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் நேச்சர், நீங்க எப்பவுமே வந்து சன்லயே இருக்க போறீங்க, உங்களுக்கு ரொம்ப வேர்க்கும், அந்த மாதிரி டைம்ல வந்து அட்லீஸ்ட் ஒரு 3.5 லிட்டர்ஸ் to 4 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து இஸ் அட்வைசபிள். குடிக்க முடிஞ்சீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 2.5 லிட்டர்ஸ் ஆஃப் யூரின் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ வந்து உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நீங்க ஃப்ளூயிட்ஸ் இன்டேக் வந்து தண்ணி மட்டும் தான் கிடையாது, ஜூசஸ் எடுக்கலாம், மில்க் எடுக்கலாம், அதெல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ எல்லாமே ஃப்ளூயிட் இன்டேக்ல கணக்குல தான் வரும். ஸோ ப்ரிடாமினண்டா நம்ம தண்ணி வந்து ஜாஸ்தி பண்ணிக்கலாம், ஜூசஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம், ஃப்ரூட் ஜூசஸ். ஓகே சார். ஓகே, ஃபைனலா இப்போ ஒருத்தவங்களுக்கு கிட்னி ஸ்டோன் இருக்கு அப்படின்னா அவங்க பயப்படாம இருக்கணும், அண்ட் தென் வந்து முன்னெச்சரிக்கையோட இருக்கணும் அப்படின்னா உங்க சைட்ல இருந்து ஒரு சில வரிகள் சொல்லிருக்கீங்க. ஸோ கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து ஃபியூச்சர் பாஸ்ட்ல எப்படி இருந்துச்சுன்னா எல்லாமே வந்து ஓப்பன் சர்ஜரிஸ்ல பண்ணிட்டு இருந்தாங்க. சரிங்களா? எந்த ஸ்டோன் வந்து எப்படி இருந்தாலும் நம்ம ஓப்பன் பண்ணி தான், அதாவது ஆப்ரேஷன் வந்து ஓப்பன் சர்ஜரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்ப இருக்கிற டெக்னாலஜில வந்து இப்ப இருக்கிற அட்வான்ஸ்மெண்ட்ல வந்து சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து ட்ரக்ஸ் மூலியமா வந்து ஸ்டோனை வந்து வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் திங், அப்படியும் ட்ரக்ஸ் மூலியமா ஃபெயில் ஆகல, ஸ்டோன்ஸ் பெருசா இருக்கு, வேற ஏதாவது கண்டிஷன்ஸ் நிறைய இருக்கு, அந்த மாதிரி இருக்கும்போது சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப வந்து பெருசா உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத முறையில லேசர் மூலியமா சிகிச்சைகள் நிறைய இருக்கு. யூரிட்டர்ல இருந்தாலும் சரி, இல்ல கிட்னில இருந்தாலும் சரி, ஸ்டோன்ஸ் வந்து லேசர் மூலியமா கம்ப்ளீட்டா கிளியர் பண்ணிட்டு ஃபர்தர் ப்ரிவென்ஷன்ஸ் வந்து நம்ம டயட்ரி மாடிஃபிகேஷன்ஸ், சில பேருக்கு வந்து ட்ரக்ஸ் தேவைப்படலாம், அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அதை பண்ணிட்டோம்னா நம்ம ஸ்டோன்ஸ் வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். மெயின் ரீசன் ஏன் ஸ்டோன்ஸ் ப்ரிவென்ட் பண்ணணும்னா, ஸ்டோன்ஸ் வந்து இன்ஃபெக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணும், இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா கிட்னி டேமேஜ் ஆகும், ஸோ கிட்னி டேமேஜ் ஆச்சுன்னா மற்ற ஆர்கன்ஸ் அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால கிட்னி டேமேஜை ப்ரிவென்ட் பண்ணணும்னா நம்ம ஸ்டோன்ஸ் வந்து வராம பாத்துக்கிறது வந்து பரவாயில்ல. ஓகே சார், தேங்க்யூ சோ மச். இவ்வளவு நேரம் உங்களோட வேல்யூபிள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லான விஷயங்களாவும் இருந்தது. தேங்க்ஸ் a lot சார். தேங்க்யூ. தேங்க்ஸ்.